பார்க்க போகிற கதை புத்திசாலியான கரடி பற்றின ஒரு கதை. ஒரு மிகப்பெரிய மலைக்கு பக்கத்தில் இருந்த காட்டில் ஒரு கரடி வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த கரடிக்கு ஒரு குட்டி கரடி மகன் இருந்துச்சு. அந்த குட்டி கரடி எப்பவும் சுட்டித்தனம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் அந்த பெரிய கரடி, நீ புத்திசாலியா இருக்க, அதனால் நீ எந்த ஆபத்தில் இருக்கிறப்ப கூட உன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிட முடியும். அதனால் எப்பவும் புத்திசாலித்தனமாக யோசித்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு. ஒரு நாள் உணவு தேடி பெரிய கரடி காட்டுக்குள்ளே போச்சு. அப்போ அந்த குட்டி கரடிக்கு ரொம்ப போர் அடிச்சுது. உடனே தானும் காட்டுக்குள்ளே போய் பார்த்தா என்னான்னு தோணுச்சு குட்டி கரடிக்கு. உடனே மெதுவாக நடந்து காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சது கரடி. காட்டுக்குள்ளே போன குட்டி கரடி சுட்டித்தனமாக எல்லா பாறை மேலேயும் ஏறி குதிச்சு விளையாடிச்சு. அப்போது திடீர்னு ஒரு உருமல் சத்தம் கேட்டுச்சு. பயந்து போன குட்டி கரடி சத்தம் வந்த பக்கம் போய் பார்த்துச்சு. அங்கே ஒரு பெரிய புலிக்குட்டி கரடியை பார்த்து சிரிச்சிச்சு. உடனே பயந்து போன குட்டி கரடி, என்ன சாப்பிட போறீங்களான்னு கேட்டுச்சு. உடனே புலி சொல்லுச்சு, கண்டிப்பா கரடி, கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால நீ தான் எனக்கு இன்னைக்கு மதிய உணவு. இதை கேட்ட குட்டி கரடிக்கு பயமாக இருந்தாலும் அதுக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினா தப்பிச்சிடலாம்னு அவங்க அப்பா சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. உடனே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு குட்டி கரடி சுத்தி முத்தியும் பார்த்துச்சு. அப்பதான் அவங்க ஒரு பாறைக்கு பக்கத்தில் நிற்கிறதையும் அந்த பெரிய பாறை ஒரு சின்ன பாறையில் முட்டி நிற்கிறதையும் பார்த்துச்சு. அந்த குட்டி பாறையை எடுத்துட்டா அது அவங்கள நசுக்கிடும்ங்கிறதையும் புரிஞ்சுக்கிச்சு குட்டி கரடி. எப்படியாவது இந்த சின்ன பாறையை பிடிச்சு இழுத்தம்னா அது அந்த புலி மேலே விழுந்து அமுக்கிடும், நாம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிது. ஆனால் அந்த சின்ன பாறையை தன்னால் இழுக்க முடியாது, அதுக்கு தனக்கு பலமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிச்சு குட்டி கரடி. அப்பதான் அந்த புத்திசாலியான குட்டி கரடிக்கு ஒரு புது யோசனை வந்துச்சு. உடனே புலிகிட்ட கேட்டுச்சு, உங்களுக்கு ரொம்ப பெரிய பலம் இருக்காமே? அதுக்கு அந்த புலி சொல்லுச்சு, ஆமாம், இந்த காட்டில் சிங்கராஜா, யானைக்கு அப்புறம் எனக்கு தான் பலம் அதிகம்னு சொல்லுச்சு. இதை கேட்ட கரடி சொல்லுச்சு, நான் இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடாக மாறினதில் ரொம்ப சந்தோஷம். என்னை எப்படியும் நீங்கள் சாப்பிட போறீங்க, இருந்தாலும் எனக்கு உங்கள் பலத்தை காமிங்க, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுச்சு. உடனே புலி சொல்லுச்சு, என்ன செஞ்சு என்னோட பலத்தை நிரூபிக்கிறது? இந்த மரத்தை அடித்து உடைக்கணுமா அப்படின்னு கேட்டுச்சு. அதை நானே செஞ்சிடுவேனே, இங்கே பாருங்க, இந்த பெரிய பாறை, இதை தூக்குங்க பார்க்கலாம்னு சொல்லுச்சு. அதுக்கு புலி சொல்லுச்சு, இது இந்த உலகத்தில் இருக்கிற யாராலையும் முடியாது, என்னால் செய்ய முடிஞ்ச வேற ஏதாவது சொல்லு, நான் செய்யுறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ அடியில் இருக்கிற அந்த சின்ன கல்லையாவது தூக்குங்கன்னு சொல்லுச்சு கரடி குட்டி. உடனே அந்த புலி அந்த சின்ன கல்லை அசைச்சிச்சு. உடனே அதுக்கு மேலே முட்டிக்கிட்டு நின்ன பெரிய பாறை புலி மேலே விழுந்து புலி நசுங்கிடுச்சு. இதை எதிர்பார்த்து நின்றுக்கிட்டு இருந்த குட்டி கரடி டக்குன்னு அடுத்த பக்கம் ஓடி தப்பிச்சிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதை தேடி அவங்க அப்பா பெரிய கரடி வந்துச்சு. நடந்த எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட கரடி புத்திசாலியான தன்னோட மகனை
ரொம்ப பாராட்டினாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.